இல்லை நியூமராலஜி அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து நம்பர் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. எண் கணிதத்தை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா எண்களுக்கு வந்து ஒரு வகையான ஒரு வைப்ரேஷன் இருக்குது, ரைட்டுங்களா? அந்த வைப்ரேஷனுக்காக தான் நம்ம பெயர் எடுத்துக்கிறோம். இந்த நேமை வந்து நம்ம ஹிந்துயிசம், அதாவது ரிலீஜியஸாக பார்க்கும்போது சாமியோட பேர்களாக வைப்பாங்க ஹிந்துஸை, முஸ்லீம்ஸ் ஒரு மாதிரி வைப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் ஒரு மாதிரி வைப்பாங்க, இல்லைங்களா? இப்போ இந்த நம்பர் சயின்ஸு நம்மளுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த பேரை மாற்றினா, இப்போ என் கம்பெனி பேரை நான் இப்படி மாற்றுறேன், உடனே வந்து நான் மேலே வந்துடுவேனா, பேரை மாற்றின உடனே நான் வந்து அம்பானி ஆகிடுவேனா அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேருக்கு அந்த திங்கிங் இருக்கும். பட் இதை எதை பேஸ் பண்ணி இப்போ வந்து என்னோடய மெத்தடில் வந்து நாங்கள் நியூமராலஜி அப்படிங்கிறத விட நாங்கள் நம்பர் சயின்ஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று, இந்த நம்பர் நியூமராலஜிங்கிறத விட ப்ரொனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொனாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு சவுண்டுங்க, ஒரு சவுண்டு. இதை தான் வந்து இந்த ப்ரொனாலஜியை தான் நீங்கள் இப்போதைக்கு இப்போ வந்து பாட்டுகளை பார்க்குறீங்க, மியூசிக்கில் பார்க்குறீங்க, ஒரு சாங்கில் வந்து வரக்கூடிய அந்த ஹம் டம் சம் இதெல்லாம் வருது இல்லைங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ப்ரொனாலஜின்னு சொல்கிறோம். இப்போ வந்து உங்கள் பேர் வந்து லோகநாதன் அப்படின்னா லோகு அப்படின்னு கூப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வகையான பிளானட் ஆக்டிவேஷன் ஆகுங்க. லோகநாதன் அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு பிளானட் ஆக்டிவேஷன் ஆகும், ரைட்டுங்களா? இப்போ இந்த பேர் நம்ம வைக்கும்போது நம்ம எழுதுறோம் இல்லைங்களா? அந்த எழுத்தை விட நம்ம சொல்லக்கூடியது, கூப்பிடக்கூடியதுக்கு தாங்க ரொம்ப பவர் ஜாஸ்தி. என்ன காரணம்னா, இப்போ உங்களோட வாழ்நாள் முழுவதும் உங்கள் காது மேக்ஸிமம் கேட்கக்கூடிய ஒரே பேர் என்ன, லோகநாதன் மட்டும்தான், இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு என்னென்னா, நீ என்ன கேட்குறியோ அதுவே உண்மை, நீ என்ன வந்து கேட்டு நினச்சிட்டு இருக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் ஃபிலாசபி. ஒரு மலைக்கு மேலே போகிறீங்க, நீங்கள் ஒரு எதுவும் இல்லாத இடத்துல நீங்கள் கத்தி பாருங்கள், திருப்பியும் அது நம்மளுக்கு ஒன்றா கற்றுனீங்கன்னா 4 வரும், இல்லைங்களா? அதே பேசிஸ்லாம் இந்த நம்பர் சயின்ஸும் போகுது உங்களுக்கு. ஸோ உங்களோட இந்த மெயின் என்னென்னா, இப்போ என்னோட இது பொறுத்த வரைக்கும் நம்ம பேரே குழந்தைங்களுக்காகட்டும் கம்பெனிக்காகட்டும் வைக்கிறோம் இல்லைங்களா? இந்த 2 ஏவை சேர்ந்து வைக்கிறது, உங்களுக்கு 2 எண்களை வந்து நம்ம சேர்த்து வைக்கிறது, இது வந்து நியூமராலஜி கிடையாது. நிறைய பேர் வந்து அது அந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஆண் வரும்போது தமிழையும் இங்கிலீஷும் சேர்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. கட்டாயம் இங்கிலீஷ் இப்போ வந்து உங்களுக்கு ஏபிசிடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நியூமராலஜி வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு மட்டும்தாங்க, தமிழுக்கு கிடையாது. தமிழுக்கு வந்து ப்ரொனாலஜி அப்படிங்கிற விஷயந்தான். நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்க, அந்த கூப்பிடக்கூடிய அதிர்வுகள் நம்மளுக்கு எப்படி வந்து சேருது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஓம் அப்படின்னு ஓம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த ஓம் அப்படிங்கிற விஷயத்தில் நியூமராலஜி கிடையாது, பேர் ப்ரொனாலஜி. அந்த வந்து நம்ம அந்த இழுக்கக்கூடிய டைமில் உங்களோட ப்ரீதிங் வந்து அந்த பிராணாயாமம் ஒர்க் ஆகுதுங்க. கீழே இருந்து உங்களோட மூச்சு பயிற்சி நம்ம பண்ண அந்த காரணத்துக்காக தான் நம்ம ஓம் சொல்கிறோம். அந்த மாதிரி உங்களோட பேரில், உங்களோட ஜாதகத்தில் மெயின் இது இன்னுமே ஜாதகம் பேஸ் பண்ணி தாங்க நியூமராலஜியும் வருது. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது எந்த கிரகத்தோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த கிரகம் உங்களுக்கு அகரீதியாக சென்டிமெண்ட்லாம் கனெக்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பேரில் வைக்கும்போது நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப கண்டென்ட்மெண்ட்டாக அந்த பேரை கூப்பிட கூட உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக நீங்கள் நல்லா வளருவீங்க. அதே கிரகம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கும்போது அதில் உங்களுக்கு ஒரு கம்பெனி நேம் வச்சிங்கன்னு பார்த்தீங்களா, அந்த கம்பெனி நேம் நீங்கள் சொல்ல உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் அப்லிஃப்ட் ஆவீங்க. அப்போ ஒரு கிரகம் உங்களுக்கு 2 வகையும் கொடுக்கக்கூடியது கிடையாது. ஒரு கிரகம் உங்களுக்கு சென்டிமெண்ட்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் பொருளாதாரம் கொடுக்குன்னு சொல்லவும் முடியாது. இதுவுமே உங்களோட வந்து கடைசியில் திருப்பி பேக் டு ஃபார்ம் மாதிரி உங்களோட ஜாதகத்தை வந்து தெரிஞ்சால் ஒழிய உங்களுக்கு நியூமராலஜி ஆகட்டும் செட் ஆகும்.